ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்துட்டே இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த 2024-25 காலகட்டங்களில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இப்படி தான் சாமி எல்லாருமே சொல்கிறீங்க, ஆனால் ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஏமாற்றம் மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் தற்பொழுது இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு 8 மாதங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே வந்து சனி பயிற்சியானது நடந்துருச்சு. ஆனால் தற்பொழுது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதாவது திருங்கணிதப்படியும் நடந்த அந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக தான் நம்ம பலன்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வரக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துக்கு உண்டான பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம பலன்களை பார்ப்போம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடையாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு நெகட்டிவாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான்
தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ளஸ்ஸாக செயல்பட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு இருக்க போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல செயல்பட்டு கொண்ட இந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தை நோக்கி போகிறார். அது அந்த 3ஆம் இடமானது பார்த்தீங்கன்னா லக்னஸ்தாயி நோக்கி போகிறதுனால நிச்சயம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த 2026 முடிகிறதுக்குள்ள இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு போயிட்டாரு. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்கிறதுனால இந்த இடைப்பட்ட 3 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ஐயோ, ராகுகேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ராகுகேது காலகட்டங்களில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாகவே நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் ப்ளஸ்ஸாகவும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக உடல் சார்ந்த நோய்கள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் அதிகமான பிரேக்கப்பில் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது காதல் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டமான திருமணம் துணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவருமே கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி
ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் புதிய உறவுகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க. உங்களை விட்டு போன உறவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களோடு மீண்டும் கைகோர்த்து இந்த 2026 உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டுகளாக கூடவே நீங்கள் இவர்களோடு பயணிக்க போகிறீங்க.